இப்படி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாம வாயில வட சொல்ற ஆட்சி தான் இன்று அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாவேகாவுடைய அரசு. காவிரி குறித்து விஜய் அவர்களுக்கு தெரியாது. காவிரியோட வரலாறு குறித்து தெரியுமா? தெரியாது. 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு, சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வைஸ், ஏன்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு. 101 அடியில் ஏறி நின்று பார்த்த முதல்வர் என்ன 101 அடி என்ன ஸ்டெப்ஸ்ல நடந்து போறாரா? உண்மையில சொல்றேன், மானங்கெட்ட மீடியா. இந்த தரங்கெட்ட ஆட்சி அமைஞ்சதுல இருந்து அதிக ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்கிறது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தான். இருக்கிற ஆதரவு சார் திமுக தான் சார் காரணம். அவங்க தான் சார் ஒழுங்கா வாதாடம் போட்டுட்டாங்க. அவங்க தான் சார் நீரை பெற்று தராம விட்டுட்டாங்க. இப்படி நீங்க கதை சொல்லலாம். காவிரி குறித்து விஜய் அவர்களுக்கு தெரியாது. காவிரியோட வரலாறு குறித்து தெரியுமா? தெரியாது. 1874 அக்ரிமெண்ட் என்ன, 1924 அக்ரிமெண்ட் என்ன, மைசூர் மாகாணம் என்ன பண்ணுச்சு, மெட்ராஸ் மாகாணம் என்ன பண்ணுச்சு, காமராஜர் என்ன பண்ணாரு, இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, எந்த வரலாறும் விஜய்க்கு தெரியாது. அவர் சும்மா கதை சொல்லலாம். நான் அணைக்குள்ளேயே போயிட்டு ஒரு டெக்னாலஜிலாம் நான் கத்துருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளா காவிரி குறித்து 4 விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு தெரியாது. உங்களுக்கு அது தெரிந்து அது ஒண்ணு தெரியணும். இல்ல இன்னொன்னு, நான் அடுத்த முறை பிறந்தால் விவசாயம் பிறக்க ஆசைப்படுகிறேன் சொல்றதுல கொஞ்சமாவது அது ஸ்கிரிப்டடா இல்லாம உண்மையா உணர்வுபூர்வமா இருக்கணும். அதுவும் கிடையாது. ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் மறந்துருப்பாரு அவரு. அப்போ விவசாயிகள் குறித்து எனக்கு பார்வை கிடையாது, காவிரி சிக்கல் குறித்த புரிதல் கிடையாது. அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? அப்ப அவருக்கு என்னப்பா, ஏதோ 1000 பிரச்சனை ஒரு பிரச்சனையா, இதே வேலைப்பா திமுக சார், இது இருக்கவே இருக்கிற ஆதரவு சார் திமுக தான் சார் காரணம். அவங்க தான் சார் ஒழுங்கா வாதாடம் போட்டுட்டாங்க. அவங்க தான் சார் நீரை பெற்று தராம விட்டுட்டாங்க. இப்படி நீங்க கதை சொல்லலாம். அப்படியா, நான் போய் அடுத்த மீட்டிங் எங்கன்னு போடுப்பா, திருச்சி பக்கம் மீட்டிங் ஏதாவது போடு, நான் போய் திமுக காசை திட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். சார் அது இல்ல சார் பிரச்சனை. திமுக திட்டுறா திட்டிங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. அதிமுக திட்டுங்க, திமுக திட்டுங்க. ஆனா இந்த விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சமாவது புரிதலை ஏற்படுத்துங்க. காவிரிக்கா 1000 புத்தகங்கள் இருக்கு. இல்ல காவிரி புத்தகம் படிக்க கஷ்டமா இருக்கா, 4 எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுங்க, சொல்லுங்க, எனக்கு கிளாஸ் எடுங்க. காவிரி எந்த சிக்கல் இருக்கு, என்ன எப்படி தீர்க்கலாம், இதுக்கான என்னென்னலாம் வச்சிருக்கீங்க, நீங்க இதற்கு விவசாய அமைப்புகள் இதற்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா, மாநில முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நம்ம என்ன நடந்துச்சு, எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன நடந்துச்சு, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இது எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்லாத போது அந்த சிக்கல் குறித்து நம்ம தான் வருத்தப்படுறோம். நமக்கு நம்ம டெல்டால இருக்கோம், நம்ம மக்களை பாக்குறோம், விவசாய கருதுங்கிற பாக்குறோம், குருவை இல்லாட்டி என்ன பண்றதுன்னு பாக்குறோம், சம்பா அடுத்து போயிட்டுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பாக்குறோம். அப்ப அரிசி தட்டுப்பாடு ஏற்படுமே. அப்ப மறுபடியும் எந்த கர்நாடகாட்ட நம்ம தண்ணீர் கையெழுந்து நிற்கிறோமோ அவட்டே அரிசி கையெழுந்து நிற்கக்கூடிய கேவலமான நிலவு அதை நம்ம எண்ணி பயப்படுறோம். இது எது குறித்தும் ஒரு அக்கறை இல்லை. அப்ப சார் வேகதாது காவிரி பேசிட்டு இருக்காங்க, என்ன சார் பண்ணலாம், வாங்க கிளம்புங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு. நானே நடந்து போனேன். 101 அடியில் ஏறி நின்று பார்த்த முதல்வர் என்ன 101 அடி என்ன ஸ்டெப்ஸ்ல நடந்து போறாரா? உண்மையில சொல்றேன், மானங்கெட்ட மீடியா. உண்மையில சொல்றேன், எவ்வளவு முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. தன் காலில் தானே நடந்த முதல்வர், 101 அடியில் யாரும் பார்க்காத சாதனை செய்த முதல்வர். எந்த சாதனை இருக்கு? எனக்கு இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, அவர் போட்ட அந்த கோட்டு போட்டுட்டு போனது திரும்ப முன்னாடி வந்தது, ஒருவேளை அடுத்ததா படம் எடுத்து அதுக்கெல்லாம் ஷார்ட்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஏதாவது ரெடி பண்றாங்களான்னு தெரியல. நீங்க அடுத்து 6 மாத கால ஆட்சி சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டுட்டு, ஏன்னா இப்பயே பாக்குறேன், நீங்க கிட்டத்தட்ட திமுக எப்படி விளம்பர பலகைகள் வைக்கிறாங்களோ அதே மாதிரி சென்னை முழுக்க விளம்பர பலகைகள், நாங்க புதுக்கோட்டையில பாக்குற விளம்பர பலகைகள் வெற்றி தமிழகத்தை நோக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது ஒரு விளம்பர ஆட்சியா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ சாருக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு பண்ணுவோம்ப்பா, சார் அதுல பேசவே மாட்டார், எல்லாமே விஷுவல்ஸா தான், ஒரு மியூசிக் மட்டும் நம்ம அணிவந்த வச்சு வேற யாரை பத்தி போட்டுக்கலாம்ப்பா, மேல நின்று அவர் பாக்குற மாதிரி ஒரு ஷார்ட் ஒண்ணு வேணும், அதுக்காக சார் நீங்க மேல போங்க சார், மக்களோட மக்களா போற மாதிரி ஷார்ட் வேணும், மக்கள் உங்களை ஓடி பாக்குற மாதிரி ஷார்ட் வேணும், இதெல்லாம் படம் நல்லா இருக்கும் சார். 6 மாசம் கழிச்சு நம்ம படத்தை வச்சு மேனேஜ் பண்ணலாம், ஏதாவது பண்றோம், நடந்தாலும் நடக்கும், ஆச்சரியப்படுறதுல. நீங்க சட்டமன்றத்தை நடந்தது ஜனநாயகத்துல காமிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட், திசை திருப்பதற்கான வேலைகள், விஜயை பார்க்க இன்னும் ஓட்டு வந்த மக்கள், விஜயை பார்க்க நெருக்கடியை கொடுத்த மக்கள், விஜயோடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட மக்கள், இதெல்லாம் சொல்லி ஒட்டுமொத்த பிரச்சனையும் திசை திருப்புவதற்கு இங்க ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. உண்மையிலே சொல்றேன், வெக்கி தலைமுறையினால மீடியா பத்தி என்னைக்குமே தப்பாக பேசுறது. நம்மளாம் மீடியானால வாழ்ந்திருக்கோம், மீடியா நம்மளை வாழ வச்சிருக்காங்க. இந்த மீடியா இவ்வளவு கேவலமா ஒரு முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை குறித்து கூட பேசாமல் முழுக்க விஜயோடைய பிஆர் டீம் கூட இவ்வளவு இறங்கி, ஜெகதீஷ் கூட இவ்வளவு வேலை பார்ப்பாருன்னு தெரியல, ஆனா மீடியாவோட வேலை பார்க்கறாங்க. ஏன்னா எங்களுக்கு டிஆர்பி வருது, விஜய் ரசிகர்கள் அதை பாக்குறாங்க, ஷேர் பண்றாங்க, அதை ரசிக்கிறாங்க. அவங்க பார்க்க ஸ்வாகா இருக்கு பாருங்க, தலைவர் கண்ணாடி போற ஸ்டைல பாருங்க, கோட்டு போற ஸ்டைல பாருங்க, அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கு. அவங்களுக்கு போற தீனி மட்டுமே எங்களுக்கான காசா உருவாக்குதுன்னு மீடியா அவங்க கேவலமா நிலைமைக்கு போயிட்டாங்க. தயவு செய்து மக்களுக்காக மீடியா வேலை செய்யணும்னு பாக்குறேன். செய்வாங்களாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான் சார். விஜய் கவர்மெண்ட் ரொம்ப இன்எஃபிஷியன்டா இருக்காங்க. அவரோட இன்எஃபிஷியன்ட் கொஞ்சம் கொஞ்சமா முக்கியமான இஷ்யூஸ்ல வெளியே தெரிய ஆரம்பிக்குது.
ஆனா இந்த விஷயத்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்களா? ஏன்னா இன்னமுமே விஜய் வந்து மெட்ரோவுக்கு போறாரு, ஒரு அளவுக்கு அதிகமான வெல்கம் இருக்கு. மக்கள் வந்து அவரை பார்க்க அலமோதுறாங்க, கத்திப்பாரால கீழ இருந்து அப்படி சேரிங் பண்றாங்க. மக்கள் உண்மையிலே ரியலைஸ் ஆகுறாங்களா? நம்ம மட்டும்தான் தனியா கத்திட்டு தனி பேரலல் வேல்ல இருக்கிறோமா? எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, மக்கள் ரியலைசேஷன் கம்மியா தான் இருக்கு. நீங்க இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா நீங்க இன்னும் சினிமா மயக்கத்துலதான் இருக்கிறாங்க. இன்னும் சினிமா மேக்கப் தான் இருக்காங்க. நீங்க அவங்க மட்டும் இல்ல, இப்ப ஜனநாயகன் படம் பார்த்த எல்லா மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏக்களோட பேட்டி நீங்க பாத்தீங்களா? சீனியர் மினிஸ்டர்ஸ் செங்கோட்டையன் போன்றவர்களே, ஜேசிடி பிரபாகர் போன்றவர்களே, ஒருவேளை ஜனநாயகன் தேர்தலுக்கு முன்னே ரிலீஸ் ஆயிருந்தால் 234 தொகுதிகளிலும் விஜய் ஜெயித்திருப்பார். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ ஒரு படம் வந்து நீங்க உங்களுக்கு கோபம் வருது, முதலமைச்சரே சொல்றாரு, கவர்ச்சிக்காக என்ன பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்றாரு. சினிமாக்காரனை வச்சு சினிமா மூலியமா வந்துட்டோம்னு சொல்லி என்ன இது பண்றீங்க, ரீல்ஸ் வச்சு வந்துட்டோமா? அப்போ உங்க மினிஸ்டர்ஸ் என்ன சார் சொல்றாங்க? உங்க மினிஸ்டர்ஸே ரீல்ஸ் மூலியமா சினிமா மூலியமா தான் விஜய் வந்தாரு. ஒரு சினிமா அந்த ஜனநாயகம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தா மக்கள் எவ்வளவு முட்டாளா நீங்க நினைக்கிறீங்க? முட்டாப்பையில எல்லாரும் சேர்ந்து ஜனநாயகங்கிற ஒரே ஒரு படத்திற்காக 234 தொகுதியில மக்கள் ஜெயிக்க வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, அப்ப அவங்களே அந்த முகத்துல தானே இருக்காங்க. அப்ப விஜய் பக்கத்துல பாக்குறது பெருமையா நாங்க நினைக்கிறோம், கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க. கூட இருக்கிற மினிஸ்டர்ஸ், கூட இருக்கிற எம்எல்ஏக்கள், கூட இருக்கிற அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் அவங்களே விஜய் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்கன்னா, நீங்க எளிமையான மக்கள் நான் எதுக்கு விஜய் பார்த்து இல்ல விஜய் நான் ஓடி போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் எப்படி உண்மையிலே தெரியல. ஒரு பக்கம் நீங்க வந்து காடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கலாம், விஜய் பார்க்க ஓடுறேன்னு ஓடுறாங்கன்னா இவங்களுடைய எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. நான் உண்மையிலேயே வினோத் அவரோட பேட்டியை பல இடங்கள்ல பார்த்தேன். கேட்ட ரொம்ப நியாயமான கேள்வி. 6 மாசம் கூட பழகி இருக்கேன், எனக்கு தெரியாத ஒண்ணு 2 மணி நேரம் படத்துல உங்களுக்கு என்னடா தெரியுதுன்னு கேட்டாரு இல்லையா? 2 மணி நேரத்துல எப்பறம் நீங்க எல்லாம் புரிஞ்சு அந்த 2 மணி நேரம் படம் வந்திருந்துச்சுன்னா 234 தொகுதியில ஜெயிக்கலாம்னு சொல்லாம பாருங்க. இவனை என்ன பண்றது நம்ம? இவன் என்ன? அப்ப இவங்களோட புரியல என்ன? அப்ப எவ்வளவு ஒரு பக்கம் உண்மையே சொல்றேன், ஒரு பக்கம் அவர் டைரக்டரா இருந்து இவ்வளவு ஓப்பனா பேசுறாரு, பல விஷயங்கள் எடுத்து பேசுறாரு, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம 1000 கோடி சம்பாதிச்சுட்டு ஒரு மேடை ஏறி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னா அந்த மக்களோட பெருங்கருணைன்னு சொல்லி சொல்றாரு. மக்களுடைய அது என்ன வேற வார்த்தை அவர் சொல்ல முடியும்? அவரால ஒரு சினிமா ஓடுறது பெருங்கருணை தான் சொல்லி சொல்லுவாரு. கால்தனம்ங்கிறதுக்கு பதிலா அவர் பெருநன்மைங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அதான் யூஸ் பண்றாரு. அப்போ இவ்வளவு மோசமா தமிழ் சமூகம் இருக்குமாங்கிறது ரொம்பவே வெட்கமா இருக்கு, உண்மையிலே கேவலமா இருக்கு. நீங்க பாருங்க, அடுத்தடுத்து வருது ஒரு புயல் கிளம்பி, அப்பா விஜய் ஆயிட்டாரு, வாயா நம்மளும் போலாம், வண்டியை கலப்பு, மாடி 2 கையாட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்து அடுத்த ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு. முழுக்க சினிமானாலேயே இங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், சினிமானாலேயே தொடர்ச்சியா இங்க சாதிச்சிடலாம், எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, மக்களோட வாழ்வாதார பிரச்சனை குறித்தெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்ல, நெரேட்டிவா நம்ம ஏதாவது பண்ணா போதும், மீடியா நம்ம கை கொடுப்பாங்க, மீடியா நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க வந்து இதெல்லாம் திருத்த முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாகத்தான் இருக்கு. சார், இப்ப எனக்கும் அதான் கேள்வி. இப்போ விஜய் மேல ஒரு அளவுக்கு அதிகமான மேட் ஃபாலோவிங் இருக்கு. அவங்ககிட்ட போய் நீங்க விஜயை பத்தி எதை சொல்லியும் மாத்த முடியாது. இப்படி இருக்க சூழல்கள்ல எதிர்கட்சிகளோ இல்ல நம்மள மாதிரி அரசியல் விமர்சகர்களுக்கோ என்ன வாய்ப்பு தான் இருக்கு? ஏன்னா நம்மளுடைய ஜனநாயகம்ங்கிறது அதிகமா யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் அறிவானவங்க கிடையாது. ஸோ எதிர்கட்சிகளால எப்படி விஜய ஃபேஸ் பண்ண முடியும்? உண்மையில ஆப்போனன்ட் வந்து திணறிட்டு இருக்காங்களா விஜய ஃபேஸ் பண்றது? இல்லங்க, அதான் சொல்றேன், இவ்வளவு பெரிய ஒன்றும் இல்ல. விஜய் அவர்களுடைய அந்த நேத்து மெட்ரோ ட்ரெயின் ஆய்வு வீடியோ ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யூடியூப் பக்கத்துலயும் பேஸ்புக் பக்கத்துலயும் லட்சக்கணக்கான வியூஸ் போகுது, அசால்ட்டா போகுது, லட்சக்கணக்கான வியூஸ் போகுது. நீங்க அதை எதிர்த்து நீங்க வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ இல்ல வேற யாரோ வீடியோ போட்டாங்கன்னா few thousands views தான் போகுது. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட அந்த சினிமா பவர்ங்கிறது இல்ல. அப்படிதான் நீங்க போயிட்டு இருக்கு. அப்ப ரொம்ப திணறக்கூடிய சூழல் தான், வேற வழியே இல்லைங்கிற சூழல் தான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்காக விட்டுற முடியாது. தொடர்ச்சியாக சீமான் பார்த்தோம் இல்லையா, சீமான் கத்திட்டே தான் இருக்காரு. நீங்க அப்படிதான் இந்த சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மீட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திராவிட கட்சிகள் அது பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்தாங்க. அதை நம்ம இல்ல விட்டு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு எதிர்காலமே இல்ல அப்படின்னு அவங்க யோசிக்க முடியாது. நம்மளை போன்றவங்க ஏன் தொடர்ச்சியா பேச வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா, நமக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. மக்கள் எந்த மக்களுக்காக பேசுறோம்? இப்படி நீங்க எல்லாம் வீணா போயிருவீங்க. நீங்க வந்து கரூர் சம்பவத்தை எல்லாம் பார்த்து கூட திருந்தாத மக்களுக்காக நம்ம திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ வந்து ஒரு குடிகாரரா இருக்காரு, அவர் வந்து மதிப்பிரியார், அவர் அப்படிதான் இருப்பாரு. இல்ல, நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த சமுதாயத்துல நாங்க நம்மளும் சேர்ந்து அவ்வளவுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒட்டுமொத்த சமுதாயம். அடுத்த பேட்ச் ஆஃப் ஆக்டர்ஸ் வேற வரிசையா லிஸ்ட்ல இருக்காங்களா? 2000 இருக்காங்க, அப்படி இருக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ அவங்களெல்லாம் கொஞ்சமாவது இந்த சமுதாயம் பக்கம் திருப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. யாருக்கா நம்ம எல்லாம் கத்தி பேசுறோம்? உங்களுக்காக எனக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐயா, நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் தமிழ்நாடு ஒடுக்கான சரியான பாதையில கொண்டு போக முடியும். நாளைக்கு தண்ணீரே இல்லாம நீ ஓகே சினிமா பாத்துட்ட, விஜய பாத்துட்ட, வீட்டுக்கு போனா சோறு இல்லாட்டி என்ன பண்ணுவ? காவிரியில தண்ணி வரல, தண்ணி இல்லாம முடிஞ்சிருச்சு,
நீ வந்து வெளி மாநிலத்துல தான் வாங்கணும், கர்நாடகா சொல்ற விலையில தான் வாங்கணும், ஆந்திரா சொல்ற விலையில தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீ சோத்துக்கு என்ன பண்ணுவா? ரேஷன் கடையில ரொம்ப நல்ல அரிசி போடுற அரிசி வந்தாதானே நல்ல அரிசி போடுவீங்க நீங்க. அரிசியை வரட்டி என்ன பண்ணுவீங்க நீங்க? குருவை காளி, சம்பா காளி, முப்போகங்கிற காளி ஒரு போகம் தான். நீங்க வந்து 3ல் 1 பங்கு தான் இன்னைக்கு வந்து விளைவிக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப இல்ல நான் 2 வேளை ஜனநாயகம் பாத்துக்குவேன், 3 வேளை விஜயோட வீடியோ பார்ப்பேன்னு சொல்லுவீங்களா? பார்க்க முடியாதுல்ல. அப்போ எல்லோருக்கும் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். இவரோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேற வழிகளை விழிப்புணர்வு பணி மாதிரி செஞ்சுட்டே தான் இருக்கணும். இதை செஞ்சா என்ன பெரிய பிரச்சனைனா, இவ்வளவு மோசமா விட்டதுக்கும் திராவிட கட்சிகள் தான் காரணம். சினிமா முகத்துல அவங்க தான் போனாங்க, சினிமாவை தொழிலா எடுத்து பண்ணாங்க. அதற்கான பலனை அவங்க இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. தொடர்ச்சியா ரெஜியன்ட்ல நான் சம்பாரிச்சே ஆகணும்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க, அதற்கு நீங்க அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் சினிமாக்கே எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் மட்டும் வேலையை மட்டும் பார்ப்பேன், அரசியல் வேலையை மட்டும் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு இந்த திமுக ஆயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் விதைத்ததுக்கு இன்னைக்கு வந்து பலன் அனுபவிக்கிறோம் நான் பாக்குறேன். சார், மேகதாதுல வந்து அணை கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு தடுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு மத்திய அரசு ஒரு விஷயம் சொன்னாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து மருத்துவ சீட் வந்து பறி போனதா ஒரு செய்தி பரபரப்பாச்சு. இந்த விஷயங்கள் ஒரு பூம் ஆகுற அதே நேரத்துல வந்து விஜய் வந்து மெட்ரோ ஆய்வு பணிக்குன்னு போறாரு. அது வந்து விஷுவல்ஸா நிறைய வருது. அது வந்து அவங்க ஃபேன்ஸ்லாம் ஷேர் பண்றாங்க, தலைவரோட ஸ்வாக பார்த்தேன் அப்படி இப்படின்னு ஷேர் பண்றாங்க. உண்மையில ஏதாவது கான்ட்ரவர்சி வரும்போது சும்மா வெளியே ஒரு விஜயை வச்சு ஒரு ஷோ பண்ணி அந்த விஷயத்த மடம் மாத்துறாங்களா? இது தொடர்ந்து நடக்குதா? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் அரசாங்கம் குறித்து விமர்சனம் கூட இல்ல, சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். மேகதாது மாதிரியான ஒரு மக்களின் வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது பேசணும், நீங்க அதற்கு பதில் சொல்லணும். உங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அது குறித்து யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்கிறது உள்ள குழப்புறாங்க. முதலாக விவசாயத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? ஆகஸ்ட் 3ஆம் தேதி தலைவர் போறாரு, ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்க கிளம்பிடுவோம். மேபி அவரும் சேர்ந்து போற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க, என்னங்கிறது தெரியல. இது எங்க பேசப்படுகிறதுங்கிறது தெரியல. அதற்கு அடுத்தபடியாக ஏதோ கட்சி நிகழ்வு மாதிரி ராஜ்மோகன் வந்து எதா இருந்தாலும் தலைவர் தான் முடிவு செய்வாரு. சார், இது உங்க கட்சி இல்ல, தமிழக வெற்றி கழகத்தோட நிகழ்வு இல்ல. தமிழக வெற்றி கழகத்துல பனையூர்ல 2வது சனிக்கிழமை நாங்க மீட்டிங் நடத்துவோமா நடத்துறேன்னு யாரும் உங்கள்ட்ட கேட்கல. அது உங்களுடைய விருப்பம், நடத்துங்க, நடத்தாம போங்க, எம்முடைய தூக்காம போங்க. ஆனா மேகதாதுவிற்கு நாங்க மேகதாது விஷயம் குறித்தோ இல்ல காவிரி சிக்கல் குறித்தோ ஒரு அடுத்த மாநில முதலமைச்சர், மிக முக்கியமா கர்நாடக மாநில முதலமைச்சரை நான் சந்திப்பாரா மாட்டாராங்கிறதுக்கு எங்க முதல்வர் முடிவு செஞ்சு சொல்லுவாரு. அது வரைக்கும் யார் சொல்றதும் ஏத்துக்காதீங்க, எங்க தலைமை சொல்றதா முடிவுன்னு சொல்லி சொல்றாரு. செங்கோட்டையில அவங்கள்ட்ட அடுத்து வர்றாங்க. செங்கோட்டை என்ன சொல்றாரு? இது மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. எங்க ஆட்சி காலத்துல கூட 2013 OPS போனாரு, கூட சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் கூட போனாரு. இதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய முதல்வர் போயிருக்காங்க, தப்பு இல்லைன்னு யாருமே உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அது விவாதிக்கிறவங்க சேனல் விவாதிச்சுக்கிறோம், எங்களை மாதிரி ஆட்கள் விவாதிச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்பது முதலமைச்சர் விஜய் போறாரா போகலையா, அவர் போக சொல்லிருக்கீங்களா போக சொல்லலையா, அதுதான் கேள்வி. அதை விட்டுட்டு அவர் போனாரா இவர் போனாராங்கிறது அவர் அந்த விவாதத்துக்கு எல்லாம் போறாரு. இதுக்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் வருமானு கேட்டீங்கன்னா ஆன்சர் வரல. விஜய் தான் நான் சொல்றேன், விஜய் அவர்கள் ஏதாவது முடிவு செஞ்சாருன்னா சரி, ஓகே, விஜய் முடிவு செஞ்சுருவார்ப்பா சொல்லிடுவார்ப்பான்னு சொல்லலாம். விஜய் அவர்களுக்காக யாரையாவது முடிவு செய்யறாங்க, அவர் ஏதாவது சுயமா ஏதாவது முடிவு பண்றாரா? எதுவுமே முடிவு பண்றது, அதனால குழப்பமே ஏற்படுது. இப்ப வந்து வினோத்தோட நினைச்சுக்கிறாரு, அவர் போவாருன்னு அவரா நினைச்சுக்கிறாரா, இல்ல யாராவது கசிய விடுறாங்களாங்கிற தகவல் தெரியல. புசியானந்த் அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு, ஆனா எதுவுமே பேச மாட்டாரு. ராஜ்மோகன் அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு, அதை சொல்லுவாரு. ஆதவன் அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு, அது சொல்லுவாரு. இப்படி மாதிரி நீங்க வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை இந்த மாதிரி குழப்பினீங்கன்னா நீங்க இப்ப கர்நாடகா அரசோட மிக முக்கியமான நடவடிக்கைகள் கூட அமைச்சர்கள் தெரியாம தான் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு சரியான கம்யூனிகேஷன் இல்லாம இருக்குதா? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இருக்கீங்க. நீங்க எல்லாம் சொல்லல, வெளிப்படைத்தன்மைங்கிற சுத்தமே இந்த ஆட்சியில இல்ல. ஒரு துளி கூட வெளிப்படைத்தன்மைங்கிறது இல்ல. நீங்க அமைச்சர்கள், நீங்க சொல்லலையா, முதலமைச்சருக்கு எடுக்கப்பட முடியும் மறுபடியும் ஜான் ஆரோக்கியசாமியோ இல்ல இந்த விஸ்வரெட்டியோ தான் யாரும் எடுக்கிறாங்க. அதை எடுத்து சொல்றாங்க. அதான் 2-3 பேரை கன்சல்ட் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். உதாரணத்துக்கு புசியான் போய், ஆனா நான் மேகதாதுக்கா போலாமானா, என்ன தளபதி என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு பாரு அவரு. ஆனா நீதான நீர்வளத்துறை அமைச்சர், நீதான சொல்லணும், என்ன தளபதி இதெல்லாம் போய் நம்மகிட்ட கேட்கலாமா? நீங்க விருப்பப்பட்டா போங்க தளபதி, அப்படியே ஜனநாயகம் எப்படி உடனே பாத்துட்டு அவங்க தளபதி தான் சொல்லுவாரு. அது தாண்டி ஒருத்தர் ஒண்ணு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஆதவர்ஜனாட்ட போனா திமுக மேல ஏதாவது குற்றம் சொல்றது, அங்கே போய் என்னென்ன பேசுறான்னு சொன்னா அது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பார். ஆனா எதுக்கா முதல் போட்டார் விஜய் அவர்கள் போக வேண்டிய நோக்கம் அவசியம் என்ன? ஒண்ணு, காவிரி சிக்கல்ல இன்னைக்கு தண்ணீர் திறந்து விடுங்கன்னு மறுபடியும் ஆணையம் சொல்லிய பிறகும் நான் கொடுக்கவே மாட்டேன், இன்னைக்கு கூட 3000 கியூசெக்ஸ் திறந்து விட சொல்லுவாங்கன்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அதற்கும் மேல்முறையீட்டுக்கு போலாம DK சிவகுமார் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அப்ப இல்லங்க, நீங்க செய்யறது ரொம்ப தப்பு, நீங்க செய்யறது நம்பிக்கை துரோகம். நீங்க வந்து ஜூலை மாசம் 2 வருஷத்து 40 தேர்தல் திறந்து விட்டுருக்கணும், அதை உடனடியா திறந்து விடுங்க அப்படின்னு சொல்வதற்காக விஜய் அது கனிவாவோ பணிவாவோ கோபமாவோ நீங்க எப்படி வேணாலும் அது நரேட்டிவ் போட்டுக்கங்க, அது சொல்றதுக்கு போறாரா தெரியல. இல்ல யாரு கேட்டு மேகதாதுல அணை கட்டுறதுக்கான பூமி பூஜை போட்டீங்க,
எங்களுடைய விவசாயி PR பாண்டியன் சொல்றாரு, நீங்க பூர்வாங்க பணிகளை ஆரம்பிச்சு அதற்கான வேலைகள்லாம் செய்றீங்க, எந்த இடத்துல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? யாரை கேட்டு பண்றீங்க? கோர்ட் உத்தரவு என்ன? லோயர் ரெப்ரசன்டேட்டிவ் கேட்காம நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பேச போறாரா? தெரியல. போறாரா போகலையா? தெரியல. எல்லாமே இவ்வளவு மர்மமாக ஒரு முக்கியமான பிரச்சனை இவ்வளவு மர்மம் காப்பதுங்கிறது எதற்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் குரலை கூட விட்டுருக்க. திமுக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, இது ஒரு டிராப், போய் சிக்கிக்காதீங்க, மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சரி, ஓகே, திமுக எப்பயும் உங்களுக்கு தப்பாதான் சொல்லி கைட் பண்ணுவாங்க, விட்டுருங்க. அன்புடைய ராமதாஸ் ரொம்ப அணுக்கமா தான் இருக்காரு. அவரும் சொல்றாரு, இது நம்ம பேசினாலே அந்த பிரச்சனை வேற மாதிரி திசை திருப்பிடும், ஏதோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் போறோம், மேல அதுக்கு நம்மளும் அவங்களும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்றது தப்பான ஸ்டாண்டு, போகாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்ல, அன்புடைய ராமதாஸ் எனக்கு வேண்டுது, அவரும் புள்ளி வெட்டுறாரு, அதை நான் கேட்க மாட்டேன். விவசாய அமைப்புகள் அவங்க சொல்றாங்க, முதலமைச்சரே போகாதீங்க, நீங்க போறதுங்கிறது ரொம்ப தப்பான காரியமாயிடும். அதாவது 91க்கு முன்னாடி காவிரி சிக்கல்ங்கிறது வேற கதை. அப்ப நடுவர் ஆணையம் கிடையாது, நடுவர் மன்றங்கள் கிடையாது, நம்ம வேற வழி இல்லாம எம்ஜிஆர் போனாரு, இவரு கலைஞர் போனாரு சொல்ற கதைகள்லாம் ஓகே. இப்ப அதிகாரமிக்க ஒரு அமைப்பு இருக்கு, அதுல ஒரு பிரஷர் கொடுக்கறதுதான் சரியான. இன்னைக்குங்க அதிகாரமிக்க அமைப்பு ஒரு சார்பா நடந்துட்டு இருக்கு. ஜல்சக்தி துறை சேர்ந்தவர் நடுவராக இருக்கக்கூடியவர், மேலத்து அதுக்கு அவரும் சேர்ந்து ஓகே சொல்றாரு. நீங்க மத்திய அமைச்சர்ல இருக்கக்கூடியவங்க பேசும் பொழுது கோர்ட் ஆர்டர்ல அப்படி கிடையவே கிடையாது, பச்சை போய் சொல்றாங்க. எந்த பாட்டு ரொம்ப செலக்டிவா எடுத்துக்கலாமோ அந்த கோர்ட். மத்திய அரசு நாடாளுமன்றத்துல அவ்வளவு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விடுது, இதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நியாயமா கொந்தளிச்சிருக்கணும், கடுமையான எதிர்வினை காட்டியிருக்கணும், இல்ல இந்த உரிமை இருக்குன்னு நீதிமன்ற உத்தரவுல தெளிவா அதை விளக்கி இருக்கணும். எந்த விஷயமுமே இல்லாம இந்த கரூர் விஷயத்துல அலிகேஷனுக்கு கப்சிப்புன்னு இருந்த மாதிரி இருக்கிறாங்களா? இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிடா? இது மக்களுக்கு இதெல்லாம் புரியுதா? இல்ல, கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிச்சு என்ன பண்றாங்க, நம்ம விவசாயி அரெஸ்ட் பண்றாங்க. நீ ஏன்பா போராடுற? நானும் போராட மாட்டேன், நானும் வாய் மூடிட்டு இருப்பேன், நானும் மத்திய அரசாங்கம் கோச்சுக்கும் பாஜக கோச்சுக்கும் நானும் வாய் மூடிட்டு இருப்பேன். மீறி யாரா போராடுறியா உன வீட்டு காவல்ல வைப்பேன், உடனே அரெஸ்ட் பண்ணுவேன், உடனே கைது பண்ணுவேன், யாரும் வீதிக்கு போராடக்கூடாது, உடனே வீடு வந்து கூட நான் அரெஸ்ட் பண்ணுவேன். இதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு போராடுறதுக்கு வக்கு இல்ல, நான் ஓகே விட்டுறேன், நான் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, அக்கறை இல்ல, விவசாயம் வந்து கவலை இல்ல, போராடுறவங்க விடுங்க, எதுக்கா நீங்க அவங்களையும் தடுக்கிறீங்க? அப்ப யார் தான் குரல் கொடுப்பாங்க? எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தா அதற்கு நாங்க செவிமடுக்க மாட்டோம், எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டோம், விவசாய அமைப்புகளை கைது பண்ணுவோம். சரி, நாங்களா இண்டிவிஜுவல் ஏதாவது பண்ணுவோமா? நாங்க பிரதமர் கடிதம் எழுதிட்டோம். இதே முதலமைச்சர் என்ன சொன்னாரு, இந்த ஸ்டாலின் சார் கடிதம் எழுதி தூங்க போயிடுவாரு, ஆனா நம்ம ஆட்சி அப்படி கிடையாதுங்க, உண்மையா உணர்வு பூர்வமா. இப்ப என்ன அந்த கடிதத்துல ஏதாவது ரத்தத்துல எழுதிருக்கீங்களா? கையை கிழிச்சு, பிரதமர் மோடி அவர்களே, என் ரத்தத்தால் எழுதப்பட்ட கடிதம் இது, உணர்வு பூர்வமா நான் எழுதியிருக்கிறேன், இந்த கடிதத்திற்கு நீங்க உடனடியாக பதில் சொல்லி தீர்வு சொல்றீங்களா? அவர் எழுதுற அதே கடிதம் நீங்கள் எழுதுறீங்க, இப்ப என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்க நீங்க? அப்போ அது அட்லீஸ்ட் திமுக கிடையாதுங்க, துரைமுருகன் போய் மைக்க நீட்ட முடியும். ஐயா என்னையா மேல அது கட்ட விட நான் பாத்துக்கிறேன்பா உடுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க புஷியானந்த போய் மைக்க நீட்ட முடியுமா? மைக்க நீட்டி மேகதாதுங்கிற வார்த்தையை வாங்கிட்டு வாங்கிட முடியுமா? காவிரிங்கிற வார்த்தையை வாங்கிட்டு வாங்கிட முடியுமா? இல்ல விஜய் அவர்கள்ட்ட, சார் நீங்க எப்பதான் சார் பிரஸ் மீட் பண்ணுவீங்க, காவிரி பத்தி பேசுவீங்களா பேச மாட்டீங்களா சார்? சரி, எல்லாத்தையும் விடுங்க சார், அட்லீஸ்ட் ராஜ்மோகனுக்கு தான் பவர் கொடுங்க சார், அவராது பேச சொல்லுங்க சார், இந்த சீட்டர் எல்லாத்தையும் பேசுறாரு, அவரை பேச சொல்லுங்க சார். எதுவுமே கிடையாது. அப்போ மக்களுக்கு காவிரி குறித்து என்னதான் நம்ம தகவல் கேட்டீங்கன்னா எந்த தகவலும் இல்லை. விஜய் இப்ப இன்னைக்கு DK சிவகுமார் சொல்றாரு, கடிதம் எழுதியிருக்கிறார்கள், நான் வர்றேன்னு விஜய் கடிதம், அவர் சொல்றது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. விஜய் கடிதம் எழுதியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதிருக்காங்க, அவங்க வர்றாங்க, அவங்களுக்கான சிறப்பான ஏற்பாடு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையிலே புரியலங்க, கடிதம் எழுதிட்டு அவர் போறாரா? முதல்வர் எதுக்காக போறாரு? அப்போ நான் இல்ல காவிரி உரிமையை மீட்டு தரக்காக போறாரா, மேகதாது பிரச்சனைக்கு போறாரா? அந்த புரிதல் அவரிடம் முதல்ல இருக்கிறதா? கூட போற அபிஷியல்ஸ் எல்லாம் அவர் கொடுக்க கைட் பண்ணுவாங்களா? உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறந்து விட மாட்டேன். அதான் இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். பொதுவா எந்த அரசியல் கட்சிகளா இருந்தாலும் மேகதாது மாதிரியான விஷயத்த ரொம்ப சீரியஸா அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா விஜய் அதை ரொம்ப ஒரு நெக்லிகன்ஸா ட்ரீட் பண்றதை மீறி அதை டைவர்ட் பண்றதுக்காக வெளியே போய் இந்த பாக்குறது ஒரு விஷுவல்ஸ், அவங்க ஃபேன்ஸை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே டீலிங் இருக்குதா? ஓகே சார், இப்போ நேற்று செந்தில் பாலாஜிக்கு ரிலேட்டடான பிளேசஸ்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணாங்க, டாஸ்மாக் ஊழல் ரிலேட்டடா அண்ட் வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. அவர் முன்ஜாமீன் கேட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஈவன் தொடக்கத்துல இருந்தே செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு வகையில அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மோட்டிவோட தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. உண்மையில செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு கார்னர் பண்றதுக்கு காரணம் என்ன? அவர் சைடு பெரிய மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறதுனாலயா, இல்ல ஏதோ ஒரு வகையில அவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு ரிவெஞ்சை காட்டணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குதா? இல்லைங்க, அவர் மேல நிச்சயமாக தவறுகள் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனா
நீங்க அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஜாப் ஃபார் இது வந்து ரொம்ப ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். அதனால கண்டிப்பா ஒரு சிறைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. டாஸ்மாக்ல ஊழல் நடந்துச்சா? இவங்க சொல்றது பெரிய ஊழல் நடக்காம இருக்கலாம். ஏன்னா 10 ரூபா பாலத்துன்னு பாட்டாங்க, இன்னைக்கு 10 ரூபா 20 ரூபாங்கிறது போயிட்டு தான் இருக்கு. அப்ப அப்படி இல்லாட்டியும் நீங்க வேற சில முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கும். பிடிஆரை சொல்லி சொன்னார் 50% லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அவர் மேல தவறுகள் இருக்கான நிச்சயமா தவறுகள் இருக்கு. ஆனா கோர்ட் மறுபடியும் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, வழக்குகளுக்காக கைது பண்ணாதீங்க, நடவடிக்கை எடுங்க. நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு கொண்டு போங்க, கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க, நீங்க தண்டனை பெற்றுக் கொடுங்க, அதை செய்யுங்க. மறுபடியும் கைது பண்ணி உங்க பழிவாங்க அரசியல காமிக்காதீங்கன்னு கோர்ட் சொல்லுது. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு எப்படியாவது செந்தில் பாலாஜிக்கு ஜெயில வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும். அது மிக குறிப்பாக தீவிரமாக ஆதரவு சொன்னார் இல்லையா, இந்த ரவுடி பை செந்தில் பாலாஜி ஒரு இடத்துல பேசினார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வன்மம் இருக்கு. நீங்க வந்து அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் மேல் கரூர் விஷயத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு விஜயோ இல்ல ஆளும் தரப்போ உண்மையிலே நம்பிட்டு இருக்கிறாங்க, நம்புற ரொம்ப ஆள் மனசுல தாங்கள் தவறு செய்யல, செந்தில் பாலாஜி திட்டமிட்டு சரி செஞ்சா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நிச்சயமா நம்புறாங்க. அதோட வெளிப்பாடும் ஒண்ணு இருக்கு. பிளஸ் வந்து செந்தில் பாலாஜியை பழி வாங்கணும், நிச்சயமா பழி வாங்கணும். அதுக்கு ஒரு மிக முக்கியமான கரூர் காரணமும் இருக்கும். சோ அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அவர் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது கைது பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் நீங்க வந்து குதிரை பேர எம்எல்ஏக்களை வந்து விலை பேசுறாங்கிற வழக்குல எப்படியாவது தம்பி மூலியமா அண்ணனை கைது பண்ணலாங்கிற முயற்சி பண்ணாங்க. அடுத்ததாக நீங்க ஏன்னா எத்தனையோ புகார்கள் போயிட்டு தான் இருக்கு. பரப்போர் இயக்கங்கள் போன்ற இயக்கங்கள்லாம் தொடர்ச்சியா பல புகார்களை கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லா மினிஸ்டர்ஸ் மேலேயும் புகார் இருக்கு. எல்லா மினிஸ்டர்ஸ் மேலேயும் நீங்க வந்து சொந்த குவிப்பு வழக்கு இல்ல மற்ற ஊழல் வழக்கில் போடுவதற்கான முகாந்திரம் இருக்கும். ரொம்ப ஸ்பெசிபிக்கா செந்தில் பாலாஜி ஏன்னா ஏற்கனவே 2 மட்டும் இன்னைக்கு அவர் போயிருக்காரு. ஏற்கனவே இந்த வழக்கு இருக்கு, மறுத்த வழக்கு தொடுக்கிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு அவர் போயிருக்காரு. ஏற்கனவே ஒரு மேல இந்த நம்ம சொல்ல எல்லா டாஸ்மாக் முறைகேடு வழக்கு இருக்கு. நீங்க வந்து பணம் கொடுத்து பணம் வாங்கி வேலை கொடுத்த வழக்கு இருக்கு. இந்த மாதிரி ஏற்கனவே 2 வழக்கு இடி வைக்கும் பண பரிவர்த்தனை வழக்கு இருக்கு. இப்ப மேற்கொண்டு இன்னொரு வழக்கு போட்டீங்கன்னா எதற்காக வழக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கில் அவர் கைது செய்ய வேண்டும், கைது செஞ்சு சிறையில் தள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப வன்மத்தோட செயல்படுறாங்க. நீங்க வந்து அரசியல்ல நீங்க நியாயமான காரணங்கள் இருக்கு, அந்த காரணங்கள் மூலியமாக தண்டனை பெற்றுக் கொடுத்து அவர் சிறையில் தள்ளுவதுங்கிறது வேற. இல்ல எனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, எனக்கு வன்மம் இருக்கு, அதற்காக நான் பழி தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிறது வேற. அதை செய்யாதீங்கன்னு நீதிமன்றங்கள் சொன்னாலும் இல்ல நாங்க செஞ்சுதான் தீர்வோட ரொம்ப வன்மத்தோட அவங்க செயல்படுறாங்க. இங்க உங்களுக்கு விமர்சனங்களை கூட உங்களுக்கு தாங்கிக்க முடியல. இல்ல நீங்க வந்து ஒரு அமைச்சர் குறித்து யாராவது அவதூறு பேச உடனே சிறைக்கு தள்ளுற வேலைகளை பாக்குறாங்கிற பாக்குறோம். எல்லாரையும் திமுக காரங்க நீங்க வந்து ஆக்டிவிஸ்ட் எல்லாத்தையும் அதில் பாக்குறாங்க. இப்போ ஒரு காலத்துல பாசிசம் விஜய் பேசினார். இது பேர் தான் பாசிசம். அவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா இல்ல அவருக்கே தெரியாம யாராவது சிறையில போறாங்கன்னா தெரியல. தொடர்ச்சியாக இந்த வேலைகளை பாக்குறாங்க, தொடர்ச்சியா கோர்ட்டை குட்டு வாங்குறாங்க. அதாவது கொஞ்சம் ஹார்ஷா பேசினது அப்படிங்கிறதுக்காக எம்எல்ஏக்களை இவ்வளவு இம்மீடியட்டா அரெஸ்ட் பண்ணதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல நடக்கவே இல்லை. ஸோ அதான் அதுவும் டிஎம்கே எம்எல்ஏஸ் இல்லை டிஎம்கே ரிலேட்டட் பர்சன்ஸை ஒரு மாதிரி ஹெவியாக அட்டாக் பண்ணுறாங்க. ஜெயலலிதாவை விட அக்ரெசிவாக அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்டென்ஷனாகவே பண்ணுறாங்களா? இல்ல அவங்களுக்கு இருக்குங்க, அவங்களுக்கு இன்னுமே வந்து ஏத்துக்க முடியல. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிறது ஏத்துக்க முடியல. சட்டமன்றமா இருக்கலாம், சட்டமன்ற வெளியுவா இருக்கலாம், அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதே மாதிரி முன்னாடி பேசுறோம் இல்லையா, என்ன பண்றது, எதிர்கட்சியில என்ன பண்றதுல பெரிய திணறல் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன பண்றதுங்கிற பெரிய குழப்பம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கட்சியில பிரச்சனை இருக்கு, எங்க பண்றது குழப்பம் இருக்கு. அப்ப நம்ம எப்படி கோபத்தை காட்டுறதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பர்சனல் அட்டாக்கு போவோம்னு சொல்லி அது சில நேரம் அவதூறா போறது ஓகே, அது ரொம்ப கடுமையாக நான் வந்து எலும்பு உடப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் போறதுங்கிறது அதெல்லாம் கைதுக்கு தான். ஏன்னா நீங்க உயர்நீதிமன்றமே நீங்க வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் உடனடியே ஜாமீன் கொடுத்து அனுப்பிடுச்சு. ஆனா மார்க்கெட் ஏன் கொடுக்கல, இல்ல ஏன் கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பேசிய வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தைகள். அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 15 நாள் ப்ராசஸ் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ திமுகவிற்கு பெரிய திணறல் இருக்கிறது, அவங்களுக்கு வந்து ஏத்துக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதனால என்ன பண்றது தெரியாம ரொம்ப ஒரு குழப்பத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால தொடர்ச்சியா இந்த மாதிரி அவதூறு மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில் செய்ய வேண்டியது ஒண்ணு இல்ல. இப்போ காவேரி சிக்கல் இருக்கு, இதுக்கெல்லாம் ஏன் போராட மாட்டேங்கிறாங்க திமுக? போராடி இருக்கணும்ல. விஜய் அவர்கள் வந்து போறது தவறுன்னு சொல்லி நீங்க ஒரு ட்வீட் எழுதிட்டு முதலமைச்சர் காவிரிக்கு நீங்க தண்ணீர் வாங்கி கொடுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்க காங்கிரஸ் திட்டுங்க, தாவேக்காவை திட்டுங்க, கூட்டணி கட்சிகளை திட்டுங்க, கர்நாடக காங்கிரஸ் திட்டுங்க, கூட்டம் போடுங்க, இன்டர்னல் மீட்டிங்ஸ் போடுங்க, நீங்க வெளியே போராட்டம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா மக்கள்கிட்ட போலாம். முக்கியமான வாழ்வாதார பிரச்சனைகள் நம்ம பேசிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனைகளுக்காக போராடும். அதை விட்டுட்டு தேவையற்ற போராட்டங்கள், தேவையற்ற ட்வீட்ஸ் இதுலதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு மறுசீரமைப்பு போன்ற விஷயங்களை இன்னும் கூடுதலாக அவசரமாக செய்ய வேண்டியதும் இருக்கிறது. அதெல்லாம் ஏன் இவ்வளவு காலம் பார்க்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, ஆனா இப்ப திமுக ஏதோ ஒரு போராட்டமோ ஏதோ ஒரு விஷயத்த முன்னெடுத்தா இவங்க சதி பண்றாங்க அப்படி இப்படின்னு டைவர்ட் பண்ணி அவங்க மேலேயே பழிய போட்டுறாங்கன்ட்டு டிஎம்கேக்கு ஒரு பயம் இருக்கா? இவங்களை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு தெரியல. இல்லங்க, அது பண்ணாட்டியுமே இப்ப ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, மேகதாது இல்ல காவிரியில திமுக வாதாடியது ரொம்ப மோசம், ரொம்ப மோசமா கையாண்டாங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே ஆச்சுன்னு சொல்றாரு. திமுக மேல வேலை சில விமர்சனங்கள்லாம் வைக்கலாம். ஆனா மேகதாது விஷயங்களை நம்ம உரிமையை விட்டு கொடுத்தா நிச்சயமா யாரும் சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா தான் இருந்தாங்க.
அப்ப இன்னைக்கு அவர் டி.கே. சிவகுமார் விஜய் அவர்களுடைய பலவீனமோ ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அவர் பூமி பூஜை போடுறாரு, அடுத்த வேலைகளை பார்க்கிறாருன்னா இவங்க செய்ய வேண்டிய வேலைகளை தான் செய்யணும். நீங்க திமுக போராடாட்டி சரி, திமுக சும்மா இருந்தாலும் சரி, ஆதரவு ஒரிஜினல் படி சொல்லதான் போறாரு. அப்ப அதற்கெல்லாம் பயந்துட்டு நீங்க இருக்க முடியாது. காவிரியில நாங்க செஞ்சது என்ன, மக்கள்கிட்ட கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாங்க இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கோம், மேகதாது எப்படி நாங்க தடுத்து வச்சிருந்தோம், நாங்க எப்படி உரிமையை வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கறதால நீங்க பேச வேண்டிய நேரம் இது. அதெல்லாம் குறித்து நீங்க தொடர்ச்சியா பேசணும். நீங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்து வரப்போது, அதற்கு நீங்கள் தயாராகணும். ஒவ்வொரு டைம் என்னென்ன கேள்விகளை கேட்க போறோம் அப்படிங்கிறத இனிமேல வெளிநடப்பு செய்யாம உள்ள இருந்து என்ன பிரஷர் கொடுக்க முடியுமோ அந்த பிரஷரை கொடுத்து அதற்கு உண்டான பதில்களை வாங்க வேண்டிய நேரம் இருக்கு. அதுக்கெல்லாம் திமுக கடுமையாக தயாராகணும். திமுக தங்களுடைய முக்கியமான மக்களுக்கான போராட்டங்கள், இங்க அந்த தாம்பரம் மினிஸ்டர் அவருக்கா போராட்டம் அதெல்லாம் தேவையில்லை. மக்களுக்கான போராட்டங்களை கையில் எடுங்க. அந்த கையில் எடுத்து தொடர்ச்சியாக போராட வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய கூட்டங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்கு. மக்கள்கிட்ட தொடர்ச்சியா கனெக்டடா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ வரக்கூடிய பட்ஜெட்ல ஊழல்களை வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மரிய வில்சன் பேசியிருந்தாரு. அதாவது டிவிகே தங்களை ஒரு தூய சக்தி, கிளீன் கவர்மெண்ட், ஆப்போசிட்ல இருக்க டிஎம்கே எக்ஸ்ட்ரீம் கரப்டட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இமேஜ் எப்படியாவது தொடர்ந்து பில்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறதுல கான்சியஸா இருக்காங்களா? நிச்சயமா இருக்காங்க இங்க. ஆனா மரிய வில்சன் அவருக்கு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு இருந்தது. வெள்ளை அறிக்கையை ஒண்ணு கொடுத்தாரு. அந்த வெள்ளை அறிக்கையில ஊழல்ங்கிற வார்த்தை லீக்கேஜஸ் சொல்லிதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஊழல்னு சொன்னாரா, ஊழல் சொல்லல, அது ரொம்ப ஏதோ நடந்திருக்கு சொன்னாரு. அது சொல்றதுக்கே அவருக்கு பெரிய தைரியம் இல்லை அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கும் பொழுதே. இப்ப இங்க நீங்க பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஒவ்வொரு துறை குறித்து ஊழல் சொல்லுவாரா தெரியல. இன்னும் சொல்ல போனா அவர் கொடுத்த நிதித்துறை வெள்ளை அறிக்கையில பெரிய புதிய தகவல் எதுவுமே இல்லை. அழகா பிடிஆர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. வெள்ளை அறிக்கை என்பது மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை வெளியே கொண்டு வருவதா, ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் கொண்டு பேர் வெள்ளை அறிக்கை இல்லைன்னு சொன்னார். மரிய வில்சன் ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை மேபி ரொம்ப காமன் மேனுக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம போன்றவர்களுக்கு ஒரு பேப்பர் எடுத்தா பட்ஜெட்ல எவ்வளவு கடன் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு வட்டி கட்டுறதுலாம் நமக்கு தெரியும். பட்ஜெட் பேப்பரை பார்த்தாலே தெரியும். அதைதான் ஏற்கனவே மறுபடியும் கொண்டு வந்தார். அதுலேயே பெரிய கோளாறு தான். அவர் பெரிய புதிய விஷயங்கள்லாம் எதுவுமே அதில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்றது ஒவ்வொரு துறை ரீதியாக நாங்க ஊழலை கொண்டு வரோம். துறை ரீதியாக ஊழலை கொண்டு நீங்க டிவிஎஸ் போய் புகாரை கொடுங்க, அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அதுதான் நீங்க பண்ணணும். சட்டமன்றத்தில் உட்காந்து அவர் ஊழல் பண்ணார், இவர் ஊழல் பண்ணார் அப்படிங்கறதுதான் அது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டம் மாறிடும். அது பண்ணாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது எங்க துறை நாங்க என்ன பண்ண போறோம், எங்க துறை நாங்க என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறோம், என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறதா ஒரு பணி கோரிக்கையில நம்ம எதிர்பார்ப்போம். ஒட்டுமொத்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையில என்னென்ன புதிய விஷயங்கள் வரப்போகின்றது நீங்க வேணா இதை சொல்லலாம். லோக்காயுக்தா பண்ற சட்டங்களை நாங்க உருவாக்குறதுக்கான அமைப்புகளை உருவாக்குறோம், சேவைப்பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வர்றோம், அரசு அலுவலர்களுக்கு லஞ்சத்தை ஒட்டுக்கு முடிப்பதற்கான வேலைகளை பார்க்கிறோம். இதை நீங்க பட்ஜெட்டை கூட்டத்தொடர்ல கொண்டு வரலாம், அதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு அமைச்சர் இந்த அமைச்சர் ஊழல் பண்ணார், அந்த அமைச்சர் ஊழல் பண்ணார்னா அரசியல் ரீதியான குற்றச்சாட்டா இருக்குமே தவிர அதெல்லாம் ஒட்டுமொத்தமா பட்ஜெட்ல என்னப்பா நடந்துச்சு, பட்ஜெட்ல மக்களுக்கு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இல்ல சார் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க, மாறி மாறி அடிச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது தேவையற்ற வழிதான் என்னை பொறுத்த வரைக்கும். சார் நேற்று ஒரு மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சிகளே இல்ல, எதிர்கட்சிகளை நினைச்சலாம் நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம், நம்ம 65% ஓட் ஷேரை நோக்கி போயிட்டு இருக்கோம், எதிர்கட்சிகள்ங்கிறதே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஓவர் கான்பிடண்டா பேசியிருக்காரா? உண்மையிலே சிச்சுவேஷன் அந்த லெவலுக்கு தான் இருக்குதா? இல்லைங்க, அப்படிலாம் கண்டிப்பா அவர் எப்பயுமே வேறு கணக்கில் சொல்லிட்டே இருப்பாரு. நீங்க இப்ப நம்ம பேசணும், மக்களுடைய ஆதரவு பெருவாரே இருக்கு. ஆனா இன்னொரு சர்க்கார் மக்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம செஞ்சது சரியா. ஏன்னா ஆட்சியோட மதிப்பு நம்ம பார்த்தோம். தாவேக்க இந்த அளவுக்கு ஜெயிப்பாங்களா யாருமே எதிர்பார்க்காத போது பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. மக்கள் ரொம்ப சைலண்டா திமுக மேல அதிருப்தி, அதிமுக அதிருப்தியை காமிச்சாங்க. அதே மாதிரி தாவேக்க மேலே அங்கங்க அதிருப்திகள் வந்துட்டு தான் இருக்கு. அந்த அதிருப்திகள்லாம் வராமல் இல்லை. நீங்க அதுக்காக நீங்க அரித்மெட்டிக் கணக்குல போட்டீங்கன்னா எல்லா அரித்மெட்டிக்கையும் உடச்ச தேர்தல் 2026 அரித்மெட்டிக் படி போயிருந்தா திமுக ஜெயிச்சிருக்கிறோம். 10% லூஸ் பண்ணாலும், ஆனா 20% லூஸ் பண்ணாங்க. 45 25 வந்தாங்க. 0 35 தாவேக்கு வந்துச்சு. அதிமுக எவ்வளவு குறைஞ்சதுன்னு பார்த்தா. அதனால எந்த அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகல. மக்களுக்கு இஷ்யூ பேஸ்டா திமுக என்ன பண்ணாங்க, அதிமுக என்ன பண்ணாங்க, புதிய ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அந்த புதியவர் எப்படி பண்ணாருன்றத பார்ப்போம்ன்றத அந்த மதிப்பீடு. அதனால தேர்தல் நேரங்கள் வரும் பொழுது அதெல்லாம் அப்பதான் தெரியுமே தவிர சொல்ற கணக்குகள் எல்லாம் சும்மா சொல்லிட்டே இருக்கலாம். அதிமுக ஒட்டுமொத்தமா வந்துருச்சு, அதனால 65% ஆயிடுச்சு, திமுக 4 பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க, அதனால 68 ஆயிடுச்சு, இந்த கதைகள் எல்லாம் சொல்லி சொல்லலாம். ஆனால் அவ்வளவு மோசமாக நான் இதை பொறுத்த 35% இருக்கு, அது வந்திருக்கு, அதுவே கோல்ட் ஆகாதெல்லாம் தேர்தல் தான் அதெல்லாம் முடிவு செய்யும். சார் அதான் என்னோட கேள்வி. இப்போ ஒரு 35% அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல செக்யூர் பண்ண முடிஞ்சது, அந்த 35% அவங்களுக்கு ஸ்டில் இருக்கா? இல்ல அதுல ஒரு பெரிய பெர்சன்டேஜ் டிசப்பாயின்மெண்ட் மோட்ல இருப்பாங்களா? இல்ல உங்களோட ஆட்சி சூப்பரா இருக்குன்னு அடிஷ்னலா மக்கள் ஆதரவு கூடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஒண்ணு இதற்கான முடிவு 2 இடம். இடைத்தேர்தல் இப்போ மற்ற தொகுதிகளில் வடக்கு நடுவில் இருக்கிறதுனால திருச்சி கிழக்கு மட்டும் தான் அறிவிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு இடத்துல பார்க்கலாம். இன்னொன்று உள்ளாட்சி தேர்தல்ல எந்த அளவுக்கு மக்கள் திமுக அதிமுக வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
நீங்க வந்து இது ஸ்டில் ஹோல்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இப்ப புதிய ஆட்சி, இப்ப நீங்க உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் அதிகப்படியான வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும். ஆனால் இடைத்தேர்தல் சில டெஸ்டிங் கிரவுண்ட். நீங்க வந்து ஒருத்தர் எம்எல்ஏ மாறி போறதுனால பெரிய ஆட்சி மாற்றம்லாம் ஏற்பட்டு போற கிடையாது. திமுக அதுக்கு வலுவான இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா, தாவேக்கு மேல மதிப்பீடு மக்கள் இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறாங்க செய்யல அப்படிங்கறத மக்கள் உணர்ந்தாங்கன்னா அந்த கணக்குகள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே நிச்சயமா விஜய் தான் ஜெயிப்பாரு, இல்ல வந்து திமுக அடிச்சு வந்துருவாங்க அப்படின்னு எதையுமே நிச்சயமா சொல்ல முடியாது. இந்த மதிப்பீடுங்கிறது மக்கள்கிட்ட தொடர்ச்சியா இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த கரண்ட் பிரச்சனை தினம் தினம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க நான் நேற்று இந்த சேனல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. திமுக ஆட்சியில என்னென்ன மக்கள் போராட்டம் பண்ணாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்களா, இப்பயும் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, விவசாயிகள் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க மின்வெட்டு பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு, நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு. எந்த மாற்றமும் தெரியல, பெரிய அளவுக்கு பெரிய மாற்றம் எல்லாம் தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அப்ப எந்த பெரிய மாற்றத்தை நம்ம எந்த மாற்றத்தை வாக்களிச்சோமோ அது வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி அவர்களுக்கு இருக்கும். அப்போ விஜய் ரசிகர்களை தாண்டி நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமா சிந்திப்பார்கள். இன்னொன்னு இன்னைக்கு நம்ம ட்விட்டர்ல பாக்குறேன், விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களே கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கிறாங்க, இல்ல பேசாம இருக்காங்க. பெரிய அளவுல வந்து அவங்க ஆகா ஓகோ ஆட்சி பத்தி எழுதுறது இல்லை. இதற்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியாச்சு. அன்புமணி ராமதாஸ் வார்த்தை சொல்றாருல, ஆரம்ப காலத்துல ஊழல் குறித்து ரொம்ப கடுமையா இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்றாருல, அது எங்க இருந்தா அந்த பார்வை அவர் எடுக்கிறார். அப்போ நீங்க முதல்ல ரைடு எல்லாம் போனாங்க, ஏதோ நடந்துச்சு, இன்னைக்கு ரைடு எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப வந்து அமைச்சர்கள் மேல ரைடு அடிச்சு அவங்கள வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போறாங்க. அதுல சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நகர்றாங்க. மக்களுக்கு ரொம்ப காமன் மேனுக்கு எனக்கு உண்மையிலே லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தொடர வேண்டும். அது தொடர்ந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்ல ஒரு 4 மாசம் 5 மாசம் அப்படி இருக்கும், 6வது மாசம் அப்படி மாறிடும் சொன்னீங்கன்னா அவர்களுக்கும் வந்து பெரிய வேற்றுமை இல்லை சொல்றாங்க. மற்ற இஷ்யூஸ்ல பெரிய வேறுபாடு எல்லாம் இல்லை. நீங்க இஷ்யூஸ் என்ன சொல்ல போனா இப்ப ரொம்ப முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை இஷ்யூ ஹேண்டில் பண்றதுலயே அவங்க சரியா குழப்பம் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நீங்க வந்து பாஜக கவர்மெண்ட்டை எதிர்க்கவே கூடாது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அவர் எழுதின பாட்டை கூட நான் வந்து 3வது தான் பாடுறேன்னு சொல்லி சொல்றதும், முடிந்த பிறகு பாடவே மாட்டேன்னு சொல்லி சொல்றதெல்லாம் இது வரைக்கும் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நடந்ததே கிடையாது. ரொம்ப துணிச்சலாக பாஜக இங்க இறங்கி செயல்படுறாங்க, வைஸ் சான்சலர் இறங்கி செயல்படுறாங்க அப்படின்னா இதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இது ஆன்டி பிஜேபி, இந்த மேல திணிக்காதீங்க, எனக்கு எதிராக ஒரு வேலை பண்ணாதீங்க அப்படின்னு தமிழ்நாடா தமிழகமா அப்படிங்கிறதுக்கே பொதுமக்கள் ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் பொதுக்க பார்த்திருக்கும். அப்ப எங்களோட உரிமைகளை விட்டு கொடுக்கிற ஒரு நபர் நம்மளுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற கோபம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அதான் எப்படி பிரதிபலிக்கும் பார்ப்போம். இப்போ எடப்பாடிக்கு பெரிய வீக்னஸே வந்து பாஜகவுக்கு அடிமையா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவரை வந்து பெரிய தோல்விக்கு காரணம். இப்போ விஜயும் கிட்டத்தட்ட அதே டோன்ல தான் இருக்கிறாரு. ஆனா மக்கள் அதை ரியலைஸ் பண்றாங்களா எப்படின்னு பாக்குறீங்க? இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி கூட சில விமர்சனம் வச்சாலும் அவர் சில விஷயங்களை எதிர்த்தாரு, பேசினாரு, வலியுறுத்துவாரு. விஜய் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னவோ செஞ்சுக்கப்பா, நீ ஊர்ல வந்து என்னவோ செஞ்சுக்கப்பா அப்படிங்கிற ஒரு டோன்ல இருக்காரு. என்ன மாநில உரிமைக்கா என்ன பேசுறாரு? அதாவதுங்க யாரும் பதில் சொல்றாங்களா? நீங்க பாருங்களேன், அந்த வைஸ் சான்சலர் பேசுறாரு, துணிச்சலா பேசுறாரு, அது பேட்டி வந்துருச்சு, செய்தி சேனல்கள்ல தொடர்ச்சியா ரிப்பீட்டடா போட்டுட்டே இருக்கிறாங்க. யாராவது ஏதாவது பேசினாங்களா? நாங்கள் அருண்ராஜ் பேசினார், நாங்கள் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம். என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? என்ன சார் நடவடிக்கை எடுப்பீங்க? ஏதோ எதிர்கட்சிகள் மாதிரி கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. கண்டனம் தெரிவிக்கிறார், அதான் ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க தான் சார் ஆளுங்கட்சி, நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். விஜய் பேசவே மாட்டாரு, சீட்டர் பேச மாட்டாரு, இந்த டாபிக்ல நாங்க பேசவே மாட்டோம். நான் மேகதாதுல இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அது குறித்து ஏதாவது பேசுவீங்களா? ஏதாவது தலைவர் பேசுவார், எப்ப பேசுவாரு தெரியாது. சரி எல்லாம் விடுங்க. நீங்க நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு போறதுல நீ பட்ஜெட் கூட்டத்தொடர் நேரத்துல இப்படி பண்ணாதீங்கன்னு தலைமைச் செயலகத்துல இருக்கிற அதிகாரிகளே கலர்றாங்க. எதுக்கு அது பண்றாரு? இந்த தேதிக்குள்ள நீங்க வாஸ்தவமாத்தி அங்க போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. அந்த 10வது மாடிக்கு போயிடுங்க, மேல இருந்து கடலை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். மக்களை பாருங்க சார், ஏற்கனவே அசூர் பில்டிங்ல 10வது மாடில இருந்து கீழே இறங்கியே வர மாட்டேங்கிறீங்க. அங்கேயே உங்களை யாரையும் பார்க்க முடியலங்கிறதா கம்ப்ளைண்ட். அங்க ஏற்கனவே கேம்ப் ஆபீஸ் கிடையாது. நீங்க வந்து நடிகர் நடிகைகள் சினிமா இயக்குநர்கள் தான் பார்க்கக்கூடிய இடமாக அது மாற்றி வச்சிருக்காரு. சிஎம் ஆபீஸ்ல வெள்ளி திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் அவங்க பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம பார்க்க முடியாது. சும்மா நைனே யாரும் பார்த்து வந்துருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப நான் ஐசோலேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வந்து அவ்வளவு சீக்கிரமா என்ன பார்த்துடவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துலயே விஜய் தன்னை வச்சுக்கிட்டே இருக்காரு. எதற்காக அதை வைக்கிறார்? நீங்க அதை சொல்றீங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு கிராஸ் பண்ணும்போது யாராவது கேள்வி கேட்கறாங்க, செய்தியாளர்கள் பின்தொடர்றாங்க, எதுவுமே எனக்கு வேண்டாம்னு பாக்குறாரு. செய்தியாளர்களை சந்திச்சிடவே கூடாது, எந்த விஷயம் குறித்தும் யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, மத்திய அரசாங்கம் குறித்து யாரும் கேள்வி கேட்டா நான் வாய்மொழி மௌனமா தான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்காரு. இவ்வளவு பயம் தேவையற்றது. நீங்க ஒரு பக்கம் மாநில உரிமையை பயங்கர முழங்குவேன்னு சொல்லி சொல்றாரு, ஆனால் முழங்குக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே விட்டுக் கொடுக்குற ஒரு அரசாங்கம் தான் தாவேக அரசாங்கம் இருக்கு. அதிமுக இவ்வளவு மோசமா கிடையாது. தாவேக
படுமோசமா அந்த டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப மோசமா இருக்காங்க. பாஜகவை பார்த்து விஜய் பயப்படுறாருன்னு மக்கள் எங்கேயோ மெல்லமா ரியலைஸ் பண்றாங்களா எப்படி? நிச்சயமா அந்த ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்களே கேக்குறாங்கல்ல, பாஜக வந்து பேசுறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க வந்து பல்கலைக்கழகத்துல 3வதாகத்தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் ஒருத்தர் இவ்வளவு கான்பிடண்டா நின்று பேசுறாருன்னா திமுக கட்சியில பேசியிருப்பாரா? பேசிருக்க மாட்டாரு. அதிமுக பேசிருக்க மாட்டாரு. அவங்களே அட்லீஸ்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட சைலண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களே தவிர ஓப்பனா கவர்னர் சொல்லிட்டாரு, கவர்னர் சொன்னதை தான் நான் கேட்பேன், முதல்வர் எனக்கு பொருட்டே கிடையாதுன்னு. இன்னொன்னு பாருங்க, யாராவது இந்த பட்டம் வாங்கும்போது தகராறுகள் பண்ணீங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன். நான் வந்து இவர் கையில வாங்க மாட்டேன், அவர் கையில வாங்க மாட்டேன் ஏதாவது சொன்னீங்கன்னா இவ்வளவு மிரட்டல் விட்டுட்டு இருக்காரு ஒருத்தர். எந்த பதிலும் கிடையாது. பேசிட்டு போறாங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நாங்க கண்டன தெரிவிச்சு ஒருத்தர் பேசுறாரு. எவ்வளவு மோசமா விட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம். ஏன்னா நமக்கு சுயமரியாதை, தன்மானம் இதெல்லாம் ஒரு பக்கம் பெரியார் பாடயோசினாங்க, பெரியார் கொள்கை தலைவர் சொல்லி பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட இவர்களிடம் இல்லை அப்படிங்கிறத பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கிற போது அந்த துறையில அந்த ஃபீல்டுல பார்க்கும்பொழுது ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, மக்கள் புரிஞ்சுக்கதான் செய்யறாங்க. ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ ஆளுர் ஷானவாஸ் இந்த இஷ்யூக்கு அப்புறம் பேசும்போது இது நேரடியா பாஜக ஆட்சினே டைரக்டா அடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நீட் போராட்டத்துக்கு இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆபீஸ கொடுத்தாங்க. சண்முகம் அவர்களும் கொஞ்சம் டிவிக்கே கொஞ்சம் அக்ரெசிவா அடிக்கிற மாதிரி தெரியுது. கூட்டணி கட்சிகள் ஒரு மாதிரி டிவிகேல இருந்து கொஞ்சம் தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்களா? ஒரே ஒரு காரணம் தான். திமுக இப்ப ஒன்னே இல்ல, தோழர் வீரபாண்டியன் ஒரு 2-3 நாட்களுடைய பேட்டியில திமுக அளவிற்கு தாவேக பாஜக எதிர்ப்பதில்லை. நான் சொல்றேன் எதிர்க்கிறதா, அதை பத்தி கன்சிடர் பண்றதே இல்ல. அது எங்கேயோ இருக்குப்பா, அது துபாயில இருக்கிற கட்சி, அதை பத்தி ஏன் நம்ம பேசணுங்கிற மாதிரிதான் தாவேக இருக்கிறாங்க. அப்போ அந்த கோபம், அந்த நியாயமான காரணம் எல்லா கூட்டணி கட்சிகளும் இருக்கு. இப்ப நீங்க இந்தியா கூட்டணிக்குள்ள திமுகவும் இருக்கணும், தாவேகவும் இருக்கணும் விசிக சொல்றதும், தோழர் வீரபாண்டியன் அப்படி சொல்றது சரிதான் சொல்லி சொல்றதுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தாவேக எந்த காலத்திலும் பாஜக அடிக்கப்படுறது கிடையாது. ஆனா ஒரு வாக்கு வங்கி இருக்கு, ஒரு ரசிக வெறி கூட்டத்தோடைய வாக்கு வங்கி ஒண்ணு இருக்கு. திமுக பிடிக்காத வாக்கு வங்கி ஏதோ அந்த வாக்கு வங்கி நமக்கு வேணும். பாஜக எதிர்க்கிறதுக்கு திமுக வேணும். இது 2 பேரும் சேர்ந்தாதான் நம்ம வந்து ஒரு % வர முடியும் அப்படிங்கிற கனெக்ட் பண்றாங்க. இவங்க ஏன் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா, பாஜக பத்தி ஏதாவது பேசுற விஜய் ஏன் பேசாம மறுத்துக்கிட்டே இருக்கீங்க, பேச மாட்டீங்களா நீங்க? முதல்ல வைகோ வந்து அவரோட புத்தக விழாவுக்கு வர்றதா அவர் சொல்லியிருந்தாரு, அதுக்கு பேரு வரலங்கிறாரு. அவர் கூட்ட நெரிசல் டெல்லியில கூட்ட நெரிசலா? டெல்லியிலையுமா? இது புரியவே இல்லை. எல்லா ஊர்லயும் இதே மாதிரி கதை சொல்லிட்டே இருக்க போறீங்களா நீங்க? அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோ நம்ம அப்படின்னு அவங்களும் முடிவு பண்றாங்க, இவங்களும் முடிவு பண்றாங்க. இந்தியா கூட்டணியா நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கறதுல விஜயுமே ரொம்ப கான்சியஸா இருக்காரு, கவனமா இருக்கிறாரா? ரொம்ப கான்சியஸா இருக்காரு. அவர் வந்து அதை சொல்றாரு. அதனால பாஜகவை எதிர்க்கவே கூடாது, பாஜக பத்தி பேசவே கூடாதுங்கிறது ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் கான்சியஸா இருக்காங்க. அவங்க எதிர்த்துக்காதீங்க. முக்கியமான காரணம் சிபிஐ வழக்கு தான். இந்த வழக்கு தலையில மேல தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் பேசாம தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா தான் இருக்காங்க. பாஜக எவ்வளவு அனுசரணை நடந்துக்கணுமோ அவ்வளவு அனுசரணை நம்ம நடந்துக்கும். அவங்க எதுவும் கேட்காட்டி கூட நம்ம இன்னுமே அந்த குடிமை குடியாதான் இருக்கு. அதை வச்சு பாஜக 5 வருஷமே விஜய் ஆட்ட முடியும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? சொல்ல முடியாதுங்க. நமக்கு எதாவது சொல்றேன் இல்லையா, நம்ம வந்து மெயினா சிபிஐ வழக்கு நியாயமாக நடக்கிறதா, விஜய் அவர்கள் எழுதிய ட்வீட் எழுதுற மாதிரி நீதி வென்றுச்சுன்னா யார் ஜெயிலுக்கு போக நமக்கு தெரியும். அக்கௌண்டபிலிட்டியே எடுக்காத ஒருத்தர் ஜெயிலுக்கு போவாரா, இல்ல யாரோ வேற ஒருத்தர் ஜெயிலுக்கு போறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நியாயமா நடந்துச்சுன்னா இப்ப பாஜக அதை பயன்படுத்திக்கிறாங்களா, பயன்படுத்தாம நியாயமா விட்டாங்கன்னா கூட அது வேற மாதிரி போகும். ஆனா அந்த நேரத்துல பாஜக அதை எப்படி பாக்குறாங்க, அந்த வழக்கை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான். இந்த ஆட்சியை தொடரட்டுமா இல்ல வேற ஆட்சி வரட்டுமா அப்படிங்கறதுல பாஜகவோட பார்வை. ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்கிற சிக்கல், அதிமுக ரொம்ப வீக்கர் ஆகிட்டே இருக்கு. அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கிற இந்த சூழல்ல நம்ம யார் அடுத்ததான் ஆட்சிக்கு வருவாங்க, திமுக ஆட்சிக்கு வரவிட்ட நல்லதாக இருக்குமா, இல்ல விஜய் ஆட்சியை தொடர்ந்துட்டு போட்டுமா அப்படிங்கறத பார்ப்பாங்க. சோ இந்த கேள்விகள் எல்லாம் அதை பொறுத்துதான் பாஜக இவர் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியும். ஓகே, தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.